வெல்கம் டு மை சேனல் நிவி ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாஃப் கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல ட்ரையான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹாஃப் கப் மைதா, ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாம் நல்லா சலிச்சுக்கோங்க கட்டி இல்லாமல். இதை நல்லா சலிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸ் 3 முட்டை எடுத்துகிட்டு 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணா எசன்ஸும் 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நான் மில்க் எசன்ஸ் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். நம்ம எக்கு பீட் பண்ண நல்லா ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அரை கப்பில் கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் சுகர் எடுத்திங்கன்னா அரை கப் ஃபுல்லாக பவுடர் சுகர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரையிற அளவுக்கு ஃபஸ்ட் ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதுக்கப்புறம் பீட்டரை ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா 10 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 4th ஸ்பீட் 5th ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா திக்காகி பீட்டாகி வந்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய மைதா போட்டிங்கன்னா நம்ம எக் ரைஸ் ஆகிருக்காது, அப்படியே டவுன் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுருங்க. அப்புறம் 6 இன்ச் டீனில் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைதாலாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் ஏதாச்சும் மைதா இருந்தாலும் மிக்ஸ் ஆயிரும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை டின்னில் மாற்றிட்டு ஓடிஜியில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் 269 கிராம்ஸ் வந்திருக்கு. நல்லா சூடு ஆறினோடனே 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 kg கேக் போர்டு எடுத்து அதில் லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வெட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகரும் அரை கப் வாட்டரும் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்புறம் சூடு ஆறினோடனே நான் கேக்கில் வெட் பண்ணிக்கிறேன். அடுத்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் கேக் ஃபுல்லாக. இதுக்கு ஃபில்லிங்காக டார்க் சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். அப்புறம் செரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். செகண்ட் லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப்பெல்லாம் நல்லா கேக்கை வெயிட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷை ஊற்றிட்டு செரியை போட்டுக்கலாம். நீங்கள் சாக்லேட் துருவி போடுறத விட சாக்லேட் கனாச்சா ரெடி பண்ணி போட்டிங்கன்னா கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அடுத்த லேயரை வச்சு அதே மாதிரி சுகர் சிரப்பெல்லாம் கேக்கை நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ண வச்சுருங்க. அடுத்து நம்ம டார்க் சாக்லேட்டை துருவிக்கலாம் கேக் ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சாக்லேட்டை துருவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருங்க. ஏன்னா நம்ம சாக்லேட் துருவும் போதே அது மெல்ட் ஆகிருக்கும், அப்புறம் கேக்கு எடுத்து அப்ளை பண்ண ஈஸியாக இருக்காது. நீங்கள் திரும்பி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம கேக்கை மெயின் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம்.
கேக்கை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் செட் பண்ணி எடுத்தோடனே நம்ம சாக்லேட்டை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி. கஸ்டமர் சிம்பிளான டிசைனே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால குட்டி ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ரோஸ் டிசைன் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஃபில்லிங்காக ரெடி பண்ணியிருந்த சாக்லேட் கனாஷை மேலே டிசைனுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சில்வர் கலர் பால்ஸ் மட்டும் நான் தூவிக்கிறேன். 632 கிராம்ஸ் இருக்குது நம்ம கேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.